Hi friends, hello, வணக்கம். This is Shivaji. ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் போட தெரியலன்னா ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்குங்க. ஸ்டாப் லாஸ் போட கற்றுக்கிட்டோங்க உங்களுடைய டார்கெட் நீங்கள் என்ன செட் பண்ணுறீங்களோ அந்த செட் பண்ணுற டார்கெட் வரல கம்ப்ளீட்டாக ப்ரைஸ் ரீச் ஆகிற வரல ஹோல்ட் பண்ணுங்கள். பாதி டார்கெட்டில் வெளியே வராதிங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் நம்ம அந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நீங்கள் ஒரு வேளை ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம 25K சப்ஸ்கிரைபர்ஸ் கம்ப்ளீட் ஆனோன்னு ஒரு ஃப்ரீ வெபினார் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். நீங்களும் வந்து கலந்துக்கலாம். நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்துடும், யூடியூப்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் மறக்காமல் அந்த ஃப்ரீ வெபினாரில் கலந்துக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோக்கு போகலாங்க. வீடியோவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தம்ப்நெயில் போட்டிருப்பேன். கோல் அப்படின்னா சார் கோல்னால் என்ன சார் அப்படின்னு தெரியாதவங்களும் இருக்காங்க நிறைய பேர். ஒரு இலக்கு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். எதுக்கும் வந்து ஒரு இலக்கு இல்லாமல் நீங்கள் உழைச்சிட்டே இருந்தீங்கன்னா நீங்கள் உழைக்கிறதுக்கு அங்கீகாரம் இல்லாமல் போய்ட்டு ஒரு செட் பண்ணுங்கள். ஏதாச்சும் ஒரு விஷயம் செட் பண்ணுங்கள். எதுக்காக நம்ம உழைக்கிறோம், நம்ம எதுக்காக என்ன செயலில் ஈடுபடுறோம். நான் ட்ரேடிங்க்குன்னு சொல்ல வரல. நீங்கள் வாழ்க்கையில் எந்த செயலுக்காக இருந்தாலும் சரி ஒரு குறிக்கோள் இருக்கட்டும். இதை நோக்கி நம்மளுடைய பயணம் நடக்குது அப்படின்றதுல நம்ம தெளிவாக இருக்கணும். ஸோ பயணம் நம்ம இதை நோக்கி பயணம் பண்ணுறோம் அப்படின்னு நம்ம தெளிவடைஞ்சிட்டோம் அப்படின்னா அதுக்கு உண்டான ப்ரொசீஜரை நம்ம வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கலாம். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம ட்ரேடிங்குள்ளே வரலாம். சார் ட்ரேடிங்கில் என்ன சார் கோல் என்ன சார் வேணும் அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கிறேன். இப்போது டாக்டர் ஆகணும் அப்படின்னு நீங்கள் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா நான் டாக்டர் ஆகிட்டு பணம் எவ்வளோ சம்பாதிப்பேன்றத ஒரு குறிக்கோளாக எடுத்துகிட்டுப்பீங்களா, இல்லை டாக்டர் ஆகணும் அப்படின்றத குறிக்கோளாக எடுப்பீங்களா? தமிழில் சொல்லுவாங்க ஜென்ரலாக, கடமையை செய் பலனை எதிர்பார்க்காத. உங்களுடைய கடமை நீங்கள் செய்கிற தொழிலோ நீங்கள் செய்கிற செயல் சிறப்பாக இருந்தது அதுக்குண்டான வெகுமதியை வந்து கடவுள் உங்களுக்கு கண்டிப்பாக கொடுப்பாரு. தெய்வத்தால் ஆகாதீங்க முயற்சி தான் மெய்வர்த்த கூலி தரும் சொல்லுவாங்க. உண்டா அதுக்கு என்ன நீங்கள் எஃபர்ட் நீங்கள் பண்ணுறீங்களா நீங்கள் தாராளமாக அதுக்குண்டான பலன் வந்து உங்களுக்கு தேடி தன்னால் வரும். அதே மாதிரி ஒரு லாயர் ஆகணுமா அதுக்குண்டான இத்தனை வருஷம் படிக்கணும், அதுக்குண்டான என்னென்ன எஃபெக்டோ நீங்கள் படிங்க, அதுக்குண்டான ஜாபில் உங்களுக்கு பணம் வந்து தன்னால் வந்து சேரும். நீங்கள் எதை நோக்கி பயணம் பண்ணுறத ஃபஸ்ட் டிசைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது என்ன நடக்குது அப்படின்னா அதில் ட்ரேடிங்கில் பொறுத்தவரையிலும் சார் எனக்கு ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும், எனக்கு எவ்வளோ முதலீடு வேணும், நான் எவ்வளோ கேபிட்டல் கெயின் பண்ணேன், நான் எவ்வளோ முதலீடு வைக்கணும், எனக்கு என்கிட்ட ஒரு 10 லட்சம் இருக்குது, என்கிட்ட 20 லட்சம் இருக்குது, என்கிட்ட கேபிட்டல் எவ்வளோ போடணும், எனக்கு எவ்வளோ கிடைக்கும், ஒரு நாளைக்கு எவ்வளோ கிடைக்கும். இதை தான் வந்து எல்லோரும் வந்து மார்க்கெட்டில் எடுத்தோடனே இதை தான் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. மார்க்கெட் உங்ககிட்ட வந்து பணத்தை எதிர்பார்க்கல, நீங்கள் தான் பணத்தை கொடுக்குறீங்க மார்க்கெட்டுக்கு. ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொஞ்சம் சென்டென்ஸ் க்ளீனாக கவனிச்சுங்க. வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். மார்க்கெட்டு உங்ககிட்ட பணத்தை கேட்கல, நீங்களாக மார்க்கெட்டுக்கு வந்து பணத்தை கொடுக்குறீங்க. மார்க்கெட் உங்ககிட்ட என்ன கேட்குதுன்னா, ஏன்பா நீ எத்தனை வருஷமாக நீ மார்க்கெட்டில் இருக்கிற, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, உங்களுடைய அனுபவத்தை காமின்னு மார்க்கெட் உங்ககிட்ட கேட்குது. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அதுக்கு பதில் பணத்தை நீட்டுருங்க. என்கிட்ட பணம் இருக்குது, என்கிட்ட 5000 இருக்குது, 10,000 இருக்குது, 60,000 எவ்வளோ உங்ககிட்ட இருக்கிற பணத்தை என்கிட்ட பணம் இருக்குது அப்படின்றத மட்டும் காமிக்கிறீங்க. அதை கொடுக்குறீங்க, டைரெக்டாக கொடுத்துட்றீங்க மார்க்கெட்கிட்ட. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். மார்க்கெட் வந்து உங்களுடைய அனுபவத்தை தான் கேட்குது. மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இதில் எத்தனை வருஷம் அனுபவிக்கிறீங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குது. அதே மாதிரி தான் ஷேர் மார்க்கெட்டில் சரி, உங்களுக்கு 3 வருஷம் 4 வருஷம் உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் அனுபவமாக போட்டிங்க அப்படின்னா அதுக்கு பலன் தன்னால் கிடைக்கும். 3-4 வருஷம் கழித்து உங்களுக்கு பலன் தன்னால் கிடைக்கும். இந்த 3-4 வருஷத்தில் யார்கிட்ட போயிட்டு கற்றுக்கலாம், எத்தனை விஷயத்தை நம்ம கலெக்ட் பண்ணலாம், மார்க்கெட்டில் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஒன்றும் இல்லை, ஒரு 20 நாள் முன்னாடி இருக்கும், 20 டேஸ் முன்னாடி நான் ட்ராவல் பண்ணிட்டு சொல்ல ஒருத்தர் வந்து மொபைலில் ட்ரேடிங் பண்ணிட்டு இருந்தார். மொபைலில் ஃபாரெக்ஸ், அவர் ஆக்சுவலாக எனக்கு ஃபாரெக்ஸ் எதுவும் சம்மந்தம் இல்லை, அவர் ஃபாரெக்ஸில் ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தார். ரொம்பவும் பிஸியாக இருந்தார். சார் நீங்கள் என்ன பண்ணிட்டுருக்கீங்க, உங்களுக்கு தெரியாது சார் அப்படின்னாரு. எனக்கு ஓகே தெரிஞ்சுக்கிறேன் என்னன்னு சொல்லுங்களேன் அப்படின்னு. சார் இது பேர் ட்ரேடிங் இது அப்படின்னாரு. அப்படிங்களா, ஓகே எப்படி பரவாயில்லைங்களா, சம்பாதிக்கிறீங்களா, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்கன்னு கேட்டேன். இது ஒரு நாளைக்கு வரும் ஒரு நாளைக்கு போவோம், இப்படி தான் சொல்ல முடியாது அப்படின்னாரு. சரி நீங்கள் எங்கேயாச்சும் கற்றுக்கிட்டு பண்ணீங்களா அப்படின்னு. இல்லை நான் எதுவும் தெரியாது, எனக்கே தெரியும், நானே 2 வருஷம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், 1 வருஷம் ட்ரேட் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கே தெரியும் அப்படின்னாரு. சரி ஓகே இதுவரையிலும் எவ்வளோ சம்பாரிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். இதுவரையிலும் அப்படியே வரல, ஆனால் இனிமேல் நான் போக கற்றுக்கேன், இப்போ 2 வருஷம் ஆகிடுச்சு, எல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆச்சு, இனிமேல் நல்லா சம்பாதிப்பேன் நான் அப்படின்னாரு. ஏன் இந்த விஷயம் உங்கள் கூட ஷேர் பண்ண வரேன்னா, நிறைய பேர் இந்த ஜோனில் தான் இருக்காங்க. அதாவது தனக்கு தெரியும்னு நினச்சிட்டு இருக்காங்க, ஆனால் வந்து அது இல்லை ஃப்ரெண்ட்ஸ். நிறைய விஷயம் வந்து
எவ்வளோ எக்கச்சக்கமான இருக்குது. இன்னும் எனக்கு தெரிய வேண்டிய நிறைய விஷயங்கள் நானும் கலெக்ட் பண்ணி தான் இருக்கேன். இது எண்டு கிடையாது. மார்க்கெட்டுக்கு வந்து எண்டு கிடையாது. எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்கிறவங்க யாரும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டுக்கு கெயின் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வேணும் தகவலை திரட்டுங்க. அதுக்கப்புறம் மார்க்கெட்டில் எவ்வளோ கிடைக்கும், எவ்வளோ முதலீடு நம்ம கேபிட்டல் போடலாம், என்னென்ன விஷயத்தை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் மார்க்கெட்டில் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா புதுசாக வரவங்க வந்து எடுத்தோடனே 2 கொஸ்டின் தான். எவ்வளோ முதலீடு வேணும், எனக்கு டெய்லி எவ்வளோ கிடைக்கும். அப்புறம் இன்னொரு தரப்பு, எனக்கு லாஸ் ஆகிடுச்சு சார், மார்க்கெட்டில் லாஸ்லாம் ரிகவர் பண்ண முடியுமான்றது 3வது தரப்புலேருந்து நிறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த ஜோன்லலாம் இருங்க, நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க்கெட்டை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணுன்றதுல கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் கூட நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கோல் செட் பண்ணுங்கள். இப்போ நான் என்னென்ன உங்களுக்கு சொல்லி கொடுத்தனோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். அதை வச்சு ட்ரேட் பண்ணால் என்ன எவ்வளோ லாபம் எதிர்பார்க்கணும், எவ்வளோ சார் நம்ம டார்கெட் கிடைக்கணும் அப்படின்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். வெபினார் ஸ்டூடெண்ட் தெரியும். அவங்களுக்கு கூட என்னென்னா, இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய லிங்க்லேருந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன்னு வச்சுக்கலாம், ஃபயர்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன். ஏன் ஃபயர்ஸ்லேருந்து ஓப்பன் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு நிறைய பேர் சார் ரெஃபரல் லிங்க் கிடைக்கும், உங்களுக்கு கமிஷன் கிடைக்கும் அப்படின்லாம் நினைக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே, அப்படியே ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம். எனக்கு கமிஷன் கிடைக்குதோ என்னுடைய தரப்பில் விட்டுருங்க. சரி, உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அந்த லிங்க்லேருந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? எனக்கு வந்து கமிஷன் கிடைக்குது, ரைட், ஓகே. உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இதுதான் வந்து என்னோடய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்னு எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறது என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், 30 days சேலஞ்சுன்னு ஒன்று இருக்குது. எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு தெரியாதுன்னு தெரிஞ்சு 30 days சேலஞ்சுன்னு ஒன்று இருக்கும். ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் வின் பண்ணுங்கள். இந்த 30 days சேலஞ்ச் தொடர்ந்து வின் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு 3 டைம் வந்து தொடர்ந்து நீங்கள் வின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களை அசைக்கிறதுக்கு யாருமே முடியாது. ஏன்னா இது வந்து சைக்காலஜி கண்ட்ரோல் பண்ணுற விஷயம். இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா சைக்காலஜி உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே வந்துடும். 3 டைம் தொடர்ந்து இதே மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஃபயர்ஸில் 30 days சேலஞ்ச் இருக்கும், 30 trading days. ஓகேங்களா? சேம் இதே மாதிரி பேட்ச் ஆஃப் ஆனர் இந்த மாதிரி என்னென்ன இருக்குது, தேஜஸ் கோடு இந்த மாதிரி சைன் போட்டு உங்களுக்கு மெயிலுக்கு சென்ட் பண்ணுவாங்க இந்த மாதிரி. ஓகேங்களா? ஸோ இது வந்து கவனத்தில் வச்சுங்க. இது வந்து அவங்களுக்கு ட்ரைனிங்கில் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு 3 சர்டிஃபிகேட் வந்து தொடர்ந்து வாங்க சொல்லுங்கள். இதுதான் கோல். அவங்களுக்கு கொடுக்குறேன் நான் கோல். இந்த வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்க தன்னால் தனித்து ட்ரேட் பண்ணுற அளவுக்கு வந்துடுவாங்க. இது 3 மாதத்துக்கு முன்னாடி என்னுடைய 45 days கிளாஸ் இருக்கும். அந்த 45 daysக்கு அப்புறம் நிறைய ட்ரைனிங் கொடுக்கப்படும். ட்ரைனிங் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 3 மாதம் தொடர்ந்து சர்டிஃபிகேட் வாங்க சொல்லுவோம் லைவ் மார்க்கெட்டில். அவங்களுக்கு இதில் மினிமம் 1000 rupees ப்ராஃபிட்டில் இருந்தால் போதும். அதிகமான ப்ராஃபிட்டில் ஒன்று கேட்கலாங்க. மாதம் அந்த 30 days ட்ரேடிங் எண்டில் ஒரு 1000 ரூபாய் ப்ராஃபிட்டில் இருந்தால் போதும். நீங்கள் 1000 ரூபாய்க்கு மேலே 5000 இருக்கலாம், 10,000 இருக்கலாம், எவ்வளோனா இருக்குது, அவங்களோட டேலண்ட்டை பொறுத்தது. ஓகேங்களா? ஸோ கோல் அப்படின்றது காசு பணம் கிடையாது. தயவு செஞ்சு அப்படி புரிஞ்சிக்காதீங்க. நிறைய பேர் என்னென்னா கோல் அப்படின்னா எனக்கு இந்த மாதத்தில் 3 மாதத்தில் எனக்கு 10 லட்சம் சம்பாதிக்கணும், ஒரு மாதத்தில் 5 லட்சம் சம்பாதிக்கணும். இது கோல் கிடையாது. கோல் அப்படின்றது உங்களுடைய திறமையை நீங்கள் ரீச் பண்ணணும். உங்களுக்கு என்ன சார், எனக்கு இந்த ட்ரேடிங்கில் இந்த இடத்துல நான் இந்த ஸ்பெஷலிஸ்ட் ஆகிட்டேன், எனக்கு அது கோல். எனக்கு வந்து பிரேக் அவுட் ட்ரேடிங்கில் நான் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகணும், எனக்கு அதில் கோல். ஓகேங்களா? எனக்கு வந்து ஸ்விங் ட்ரேடிங்கில் நான் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும், நான் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் ஸ்பெஷலிஸ்ட் ஆகணும். ஓகே, அதில் கோல், அதில் செட் பண்ணி அதில் நீங்கள் நம்பர் 1 வாங்க. அதில் எவ்வளோ ப்ராஃபிட் வருது, எவ்வளோ லாஸ் வருது, அதை மேனேஜ் பண்ணுறது தான் திறமை, டேலண்ட் இருக்கிறது. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ்? வீடியோ பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒருவேளை நீங்கள் என்னோடய வெபினாரில் ஜாயின் பண்ண விருப்பப்படுங்க, இந்த டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வெபினார் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கும் பாருங்கள். அது மூலிமா கான்டாக்ட் பண்ணலாம். வாட்ஸ்அப் நம்பர் கூட டீட்டெயில்ஸில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் பாருங்கள். ஃபுல்லாக உங்களுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள். சார் ஆமாம் சார், எனக்கு வெபினாரில் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்குது, உங்களுக்கு இருந்தால் ஜாயின் பண்ணுங்கள். இல்லை வேறு யார்கிட்ட போய்ட்டு கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். நான் என்கிட்ட தான் கற்றுக்கணும் இல்லை, எங்கே வேணாலும் கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். டைம் எடுத்துக்கும். இந்த 2 நாளில் சொல்லித்தரேன், 1 வாரத்தில் சொல்லித்தரேன், 10 நாளில் சொல்லி கொடுத்துட்றேன், இதெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். 10 நாளில் 2 நாளில் சொல்லி கொடுக்குற மாதிரி நிறைய பேர் கற்றுட்ருப்பாங்க. வெறும் சொல்லிக் கொடுக்குறவங்க மேலே மட்டும் கிடையாது, அதை கற்றுக்குறவங்க மேலேயே இருக்குது. இப்போ ஒரு 10 விஷயம் சொல்லித்தராங்கன்னா அந்த 10 விஷயம் வந்து அவங்களுக்கு புரியுதா, அதை புரிஞ்சுக்கிறவங்க மேலே டிபெண்ட் இருக்குது, சொல்லித்தரவங்க மேலே டிபெண்ட் இருக்குது. அந்த 10 விஷயத்தை அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லித்தரணும். 1, இவங்க 10 விஷயத்தை அவங்களுக்கு புரிஞ்சுக்கிற அளவுக்கு அவங்ககிட்ட கேட்கணும், டவுட் கேட்கணும். 2, இவங்க 2 பேருக்கும் கம்யூனிகேஷன் ஒத்து போனால் தான் அவங்க வெபினார் எடுத்ததுக்கான ஒரு அர்த்தமே இருக்கும். இவங்க போய் அட்டன் பண்ணதுக்கு அர்த்தம் இருக்கும், அவங்க சொல்லி கொடுத்ததுக்கு அர்த்தம் இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய்.